செலகுட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்பா. 12th மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லோரும் எக்ஸாம் எப்படி பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கப்பா. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் வர மாதிரி கொஷின் வந்திருந்தால் கீழே சொல்லுங்கப்பா. எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் சொன்னாலும் எனக்கே தெரியும் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அண்டு இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ்லேயே கவர் ஆகாமல், புக்லேயே கவர் ஆகாமல், இல்லாட்டி கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணது மிஸ்டேக்காக இருக்குது, இல்லை இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் அந்த மாதிரி மிஸ் ஆகுது, இல்லை ஏதாச்சும் கொஷின் வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கவே இல்லை, அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண தெரில, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிரேஸ் மார்க் கொஷின்ப்பா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட்டே மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின் ஏதாச்சும் வந்திருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் அதுக்கு என்ன கொஷின் அப்படின்னு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் என் சைட்லேயும் ஏதாச்சும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஆன்சர் கே பார்க்குறோம்னா நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான ஆன்சர் கீஸ், அடுத்து உங்களுக்கு எக்ஸாமுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் எல்லாத்துக்குமான பிடிஎஃப்மே நாங்கள் அந்த குரூப்பில் தான் இப்போ அப்லோட் பண்ணுவோம். ஸோ மறந்துடாமல் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போவே போய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். பிடிஎஃபாகவே அப்லோட் பண்ணியிருப்போம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏன் இவ்வளோ லேட்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் 1:05 இல்லை 1:10 அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவேன்ப்பா. ஸோ அவங்க எக்ஸாம் முடித்து ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணி அவங்க எனக்கு சென்ட் பண்ணவே பார்த்தீங்கன்னா 1:30 சம்திங் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் தான்ப்பா நானும் அனுப்புவேன், அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதான்ப்பா லேட் ஆகும். ஸோ நானும் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு அது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 12th ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா பயாலஜி, அண்டு செகண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் தேர்ட் குரூப்புக்கு பார்த்தீங்கன்னா சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ப்பா. உங்களுக்கான அடுத்த எக்ஸாம்ஸ் இது தான். ஸோ படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பாருங்கப்பா. உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக படிச்சுக்கோங்க. எல்லா கொஷின்ஸும் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிக்கோங்க. அண்டு முக்கியமாக கரெக்டாக ஷெட்யூல் போட்டு படிங்கப்பா. இந்த டைமிங்கில் இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு படிங்க. அண்டு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. இந்த கொஷின்ஸ் இப்படி அட்டன் பண்ணால் இவ்வளோ ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக படிங்க, கூட நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். நான் நீங்கள் பிகாஸ் 12th ஸோ உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் உங்களுக்கு தேவை, அப்புறம் உங்களுக்கு நல்ல காலேஜில் சீட் கிடைக்கும். ஸோ கரெக்டாக நல்லா படிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாமே இந்த குரூப்பில் தான் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு ஆன்சர் கீஸ் வந்துடும். ஸோ போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. தட்ஸ் செல்லகுட்டீஸ். டாடா பாய்.